வணக்கம். இன்றைய தினத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கீழடி அகல் ஆராய்ச்சி பற்றிய சில செய்திகளை இந்த வீடியோ மூலமாக அறிந்து கொள்ளலாம். கீழடி அகல் ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட சில செய்திகள்: சிந்து கங்கை நதிக்கரை நாகரிகத்திற்கு பின் 2ஆம் நிலை நகர நாகரிகங்கள் தமிழகத்தில் தோன்றவில்லை என்ற சில பேர் கருத்து இருந்திருக்கின்றனர். அதற்கு மாறாக சுமார் முந்திய 2000 ஆண்டுகளுக்கு முந்திய வைகரையை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான சான்று எங்கு கிடைக்கிறது என்றால் கீழடி அகல் ஆராய்ச்சி மூலமாக கிடைத்துள்ளன. வைகை நதியின் தென்கரையில் மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வரலாறு சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் அமைந்துள்ள அகழ்வாய்வுகளிலே இதுதான் மிக பெரிய ஒரு அளவில் நடைபெற்ற அகல் ஆராய்ச்சியாகும். இங்கு 40க்கு மேற்பட்ட குழிகள் தோன்றப்பட்டு உள்ளன. அதன் மூலமாக சில அகழ்வாராய்ச்சி மூலமாக சில நாகரிகம் சிறந்து விளங்கிய தமிழர்களுடைய பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள முடிகின்றது. அகழ்வாராய்ச்சியில் சங்ககால மக்களின் எச்சங்கள் அதிகளவில் அந்த கீழடியில் கிடைத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலமாக தமிழர்களுடைய எந்த அளவிற்கு அவர்கள் சிறந்து விளங்கி இருக்கின்றனர், அவர்களுடைய கட்டடங்கள் அமைப்பு, அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் மூலமாக எந்த அளவுக்கு நாகரிகம் பெற்று இருந்திருக்கிறார் என்பதை அறிய முடிகின்றது. வெளிநாட்டு வாணிகங்கள் எல்லாம் நம் தமிழர்கள் செய்துள்ளனர். அது மட்டுமில்லை, உணவு தானியங்களை களஞ்சியங்களெல்லாம் சேர்த்து கட்டி வைத்து இருக்கின்றனர். உலோகங்களும் நவமணிகளும் அயல்நாடுகளில் இருந்து தான் இறக்குமதியாயின என்று அறிய முடிகின்றது. மொகஞ்சதார குடிமக்கள் மண்பாண்டங்கள், மண் பொம்மைகள், கலைச்சிலைகள், களிமண் முத்திரைகளும் இந்நகரில் ஏராளமாக இப்பகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. முத்திரைகளும் செப்பேடுகளும் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் என்ன திருத்தமாக விளக்கப்படவில்லை. செப்பேடுகள் எல்லாம் கிடைச்சிருக்குது. அதில் ஒரு வரி இடம் வலமாக செல்கின்றது, அடுத்த வரி வலம் இடமாக வருகின்றது. இவ்வெழுத்துக்கள் சித்திர முறையும் ஒளி முறையும் இணைந்து பிறந்தவை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சிந்துவெளி எழுத்துக்கள் மிக பழமையான வேதமொழி எழுத்துக்களுடன் தொடர்புடையதாகவும், களிமண் முத்திரைகளில் மேல் காணப்படும் விலங்குகளின் வடிவங்கள் ஆரியர்களின் வேள்விகளையும் அவற்றில் பலியிடப்பட்ட பசுக்களையும் ஆடுகளையும் பலியிடுவது வழக்கம். மொகஞ்சதாரோ முத்திரைகளில் யானைகளில் உருவங்களும் காண்டாமிருகங்களின் உருவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. விலங்குகள் ஆரியரின் வேள்விகளில் பலியானதில்லை. சிந்துவெளி மக்கள் மிகப்பெரிய நகரங்களை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். மொகஞ்சதாரோ முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டதொரு நகரமாகவே காட்சியளிக்கிறது. லிங்க உருவங்கள் பல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிந்துவெளி மக்கள் பின்பற்றி வந்த சமயமானது கோள்கள், மின்மீன்கள், வான் ஆராய்ச்சிகள் போன்றவற்றை அவர்கள் அறிந்திருந்தனர் என்பதை மிகவும் இதன் மூலமாக அறியப்படுகிறது. கீழடி அகழாராய்ச்சியின் மூலமாக நம் தமிழர்களின் நாகரிக பண்பாடை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள
சில பொருட்கள் எந்த அளவிற்கு அந்த காலகட்டத்திலேயே நாகரிகம் மிகுந்து இருந்தனர் என்பதை அது எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அது திகழ்கிறது. இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.